இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 29 2 வருடங்கள் கழித்து அந்த வீடை கல்யாண கலை கட்டியிருந்தது. பின்னே யாழின் மாமாவிற்கு திருமணம் முடிந்து 12 வருடங்கள் கழித்தல்லவா ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதுவும் அபி பிறந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் வைபவம் தான் என்று எல்லோரும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க, அதைவிட பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தின் தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் யாழும் கதிரும் தான். குட்டி செல்லம் அபியும் அவள் பாவாடையை பிடித்து இழுத்தபடி அங்கே தான் நின்று கொண்டிருந்தாள். தோட்டத்தின் பின்பக்கம் இருந்த அந்த வைக்கோல் போரின் அருகில்தான் அவர்களின் கூட்டம் நின்று கொண்டு மிக பெரிய திட்டம் ஒன்றை தீட்டிக் கொண்டிருந்தது. யாழுக்கு குட்டி பையனை கொஞ்ச வேண்டும் என்று அத்தனை ஆசை. அவள் பிறந்த குழந்தையின் கன்னம் கிள்ளி முத்தம் கொடுக்க அங்கிருந்த அவள் அத்தையின் அம்மா, அதாவது அபியின் தாய் வழியும் பாட்டி, தரதல கழுத, அப்பம் பேரு தெரியாததெல்லாம் என் பேரனை கொஞ்சம் வந்துருச்சுங்க, சி கூறுகட்ட சிரிக்கி, நீ கொஞ்ச நான் உன்ன மாதிரியே என்ற பேரனும் அப்பன் இல்லாம நிக்க வேண்டியதுதான், பூடியந்தாண்ட என அவளை அங்கிருந்து தள்ளி விட்டிருந்தார். இப்போது அந்த கிழவியை எப்படி பழி வாங்குவது என்பதற்காக தான் மாபெரும் மாநாடு. அந்த கிழவி என்ன பேச்சு பேசுறா, ஏதாவது பண்ணணுண்டி என்றாள் அவர்களின் ஒருத்தி. அந்த குண்டு கிழவிக்கு எம்பிட்டு கொழுப்பு பாரு என்றாள் மற்றொருத்தி. அந்த கிழவிக்கு திமுறதான் கொழுப்புதான், அது ஒரு லூசுதான், அதெல்லாம் தெரிஞ்சது தானே, அத சொல்லாம என்ன பண்ணலாம்னு ஐடியா சொல்லுங்கப்பா என்றாள் யாழ். அந்த கிழவி உட்கார இடத்துல நெறிஞ்ச முள்ள வச்சா என்ன என்றாள் ஒருத்தி. நாத்த முள்ளு சொருப்புனாலே சொரண இல்லாம தான் கிடக்கும், நெறிஞ்ச முள்ளெல்லாம் அதுக்கு எம்மாத்திரண்டா என சலித்து கொண்டாள் யாழ். அதுவும் சரிதான், பேசாம மேல கரப்பாம்பூச்சியை பிடிச்சி போடலாமா இது இன்னொருத்தி. அந்த கிழவி பாம்புக்கே பயப்படாதே, கரப்பாம்பூச்சி பாவம் இல்ல, வேற ஏதாவது சொல்லுங்கடி என்றாள் யாழ். அப்போ சூட்டுக்காயை தேய்ச்சி தொடையில வைக்கலாமா? ஆமா, இந்த என் தொடையில வெய்யுவேன்னு அந்த கிழவி காட்டிக்கிட்டு கிடக்குமாக்கும். அப்போ படிக்கட்டுல எண்ணெய் ஊத்தி வச்சிடலாம், கிழவி வலிக்கு விழுந்து மண்டை 2 பொழந்துடும்ல. ஏன் ஆக்கங்கிட்ட நாயே, வேற யாராச்சும் விழுந்தா நம்மளை கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவாங்க தெரியும்ல. அப்போ குண்டுமணி அரைச்சு அது திங்கிற சோத்துல கலந்துடுவோமா என்றான் கதிர் தீவிரமாய். உன்னைய சித்தி வாழ்க்கை நாடகம் எல்லாம் பார்க்காதுன்னு சொன்னா கேட்குறியா கதிரு? அதான் இப்படி கிறுக்குத்தனமா யோசிக்கிற. அதுவும் இல்லாம அந்த கிழவி அரளிக்கொட்டை அரைச்சு முழுங்கினா கூட சாவாதுடா என்றாள் கடுப்பாய். அப்ப என்ன தாண்டி பண்ணலாங்கிற என குவாரஸாக அனைவரும் கேட்க, சிறிது நேரம் நெற்றி பொட்டில் கை வைத்து யோசித்தவள், எனக்கு ஒரு யோசனை, நான் சொல்றத அப்படியே செய்யுங்க என்றாள் யாழ். என்னடி செய்ய போற என்றான் பதறிய கதிர். அத அப்புறம் சொல்லுத கதிரு, நீ போய் எங்க வீட்டுல இருக்க காஞ்சிரு பொடிய எடுத்துட்டு வாடா. ஏய், நீ போய் இங்க பழம் பறிச்சுட்டு வாடி. நீங்கெல்லாம் போய் கட்டாமணிக்கு நொச்சி நோனா இதெல்லாம் பறிச்சுட்டு வாங்கடி என ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்து அனுப்பி வைத்தாள் அவள். அவர்கள் அனைவரும் அவள் சொன்னதை எடுத்து வரவும் ஒரு கொட்டாங்குச்சியில் முதலில் இங்கு பழத்தை போட்டவள் அதில் கட்டாமணிக்கு பாலையும் நொச்சி நூலை இலை சாறுகளையும் ஊற்றி நன்கு கலக்கினாள். அதன் மேலே காஞ்சிரு பொடியையும் போட்டு இன்னும் நன்றாக கலக்கினாள். அவள் விளையாடுவதற்காக தயாரித்து வைத்திருந்த அத்தனை பொடியையும் அதில் கொட்டி விட்டாள். அவள் தொட்டாலே அரிக்கும். எதுக்கடி இம்புட்டு பொடியையும் அதுல போடுற? இதை வச்சு என்ன பண்ண போற? அந்த கிழவி என்னமோ தாங்கிட்டுத ஒசத்தி சீல இருக்குன்னு பீத்தினால, இத அதுல கொட்ட போற, நல்லா உடம்பு பூரா அரிக்கும். அப்புறம் பாரு, இன்னைக்கு பூரா அந்த கிழவி சொரிஞ்சிட்டே கிடந்தாதான் தெரியும் என்றால் வில்லி போல் அவள் கோணல் சிரிப்போடு. எப்படி அந்த கிழவி மேல போட போற என அனைவரும் கேட்க, எல்லாம் வேடிக்கை பாருங்க என்றவள் அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். தூணை பிடித்து உத்திரத்தில் ஏறியவள் அந்த கிழவி வரும் வரை காத்திருந்து மேலே இருந்து அவர் மீது முழுவதும் படும்படி கொட்டிவிட்டு ஒளிந்து கொண்டாள். உடல் முழுவதும் அரிக்கும் போது 5000 பட்டுப்புடவை பாழாகிவிட்டது என்பதுதான் அவரின் பெரும் கவலையாக இருந்தது. சுற்றிலும் அதற்கு காரணமானவரை தேட பரணியில் ஒளிந்திருந்த யாழ் மாட்டிக்கொண்டாள்.
கழுதைக்கு தெரியுமாடி கற்பூர வாசனை? ஏண்டி எடுப்பட்ட சிரிக்கு 5000 ரூபாய் சேலைய நாசம் பண்ணி புட்டியே. இதுக்குதான் இந்த அகராதி பிடிச்ச கழுதைய வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். என் பேச்சை யாரு கேட்டா? எல்லாம் வளர்த்தவுகளை சொல்லணும் என வசைப்பாடியபடி அவர் அவளை துரத்த அங்கிருந்து ஓடி மறைந்தாள் யாழ். அவள் அங்கிருந்து தப்பித்து ஓடவும் அந்த கிழவியின் மொத்த கோபமும் அங்கு குழந்தையை தொட்டிலில் கிடத்தி கொண்டிருந்த லட்சுமியின் மீது திரும்பியது. ஏண்டி, என்ன புள்ள பெத்து வளர்த்திருக்க? அப்பன் இல்லாம வளர்ந்தா இப்படிதான் தரதலையா சுத்தும். கொஞ்சமாச்சு உடம்புல பயம் இருக்கா? எல்லாம் ஓடுற ரத்தம் அப்படி. ஓடுகாலிக்க பிறந்த பயப்புள்ள தானே. அதான் இந்த கழுதையும் அதே கணக்கா தெரியுது. அவனை சொல்லி மட்டும் என்ன, நீ என்னத்த பண்ணினியோ என ஏக வசனத்தில் அந்த கிழவி வசவுகளை தொடர்ந்து கொண்டே போக லட்சுமி அமைதியாகவே தான் நின்றிருந்தாள். லட்சுமியின் அமைதியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அந்த கிழவி வசவுகளை விடாமல் தொடர்ந்தது. எதற்கும் ஒரு எல்லை உண்டுதானே. லட்சுமியின் பொறுமை எல்லை கடக்காமல் இருக்க தூரத்தில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த யாழின் பொறுமையோ எல்லை கடந்து எரிமலை போல் எந்த நேரத்திலும் வெடிக்க தயாராக கொதித்து கொண்டிருந்தது. எனக்கு என்னமோ உன் புருஷன் சொன்னா கணக்கா, நீ இந்த கழுதைய வேற எவனுக்கோ பெத்திருப்பன்னு தான் தோணுது. சும்மா ஒருத்தன் பொண்டாட்டிய வேண்டான்னு சொல்லுவானா? இந்த வார்த்தைகளை கிழவி சொன்ன போது பலமாக ஏதோ ஒன்று தாக்கி ரத்தம் வரவழைத்திருந்தது. யாழ் தான் அருகில் இருந்த பாக்கை இடிக்கும் சின்ன உரல் போன்ற கல்லை அவர் மீது தூக்கி எறிந்துவிட்டு இன்னும் கோபம் தீராமல் அவரை முறைத்தபடி நின்றிருந்தாள். யாழின் கையை பற்றி தரத்தரவனை இழுத்து வந்து அந்த கிழவி அவள் கழுத்தை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளினார். அதுவரை ஏதோ சம்மந்தியாயிற்றே. அவரின் குணமறிந்தாலும் தவறு தங்கள் பக்கம் இருக்கிறது என பல்லை கடைத்து கொண்டு பொறுமை காத்த வீரமறவர் ஓடி சென்று யாழை தூக்கி கொண்டார். யாரு கழுத்தை பிடிச்சி யாரு வெளியே தள்ளுறது? இது நானா உங்களுக்கு பார்த்து போட்ட பிச்சை? இல்லைன்னா உன் மருமக பிள்ளையோ உங்களோட சேர்ந்து வந்து பிச்சை தான் எடுக்கணும். இன்னொருக்கா என் பேத்தி மேல கைய வச்ச கையை துண்டா 4 அடி தள்ளி போய் விழுவோம், பாத்துக்கங்க என விரல் நீட்டி எச்சரித்தவர் பேத்தியை தூக்கி கொண்டு விறுவிறுவென அவர்கள் இல்லம் சென்று விட்டார். லட்சுமியும் அஞ்சம்மாளும் அவரின் பின்னோடு வீட்டுக்கு சென்று விட்டனர். பின்பு எத்தனை முறை அவரின் மகன் வருந்தி அழைத்தும் அவர்கள் யாருமே மீண்டும் அந்த வீட்டிற்கு செல்லவே இல்லை. வீட்டிற்கு அனைவரும் வந்த பின்னும் நீண்ட நேரம் வீடு மயான அமைதியாகவே இருந்தது. அந்த அமைதியை கழைத்தவள் யாழ்தான். அப்புச்சி, எனக்கு தான் 10 வயசு ஆக போதில்ல, இப்ப வாச்சு என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்புச்சி என அவள் அவரை கெஞ்சி கேட்கவும் யாழ் கூறுவதில் இருந்த உண்மையை உணர்ந்தவர் நடந்ததை அவள் விளங்கிக் கொள்ளும் வகையில் சொல்ல ஆரம்பித்தார். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூரது. இயற்கை எழில் கொஞ்சம் அழகான பூமி. வாழை தோப்புகளும் தென்னந்தோப்புகளும் அங்கு அதிகம். வயல்களில் எல்லாம் பெரும்பாலும் நெல் தான் பயிர் செய்யப்படுகிறது. குறைந்தபட்சம் 4 வீடுகளுக்கு ஒரு குட்டையாவது இருக்கும். இதை தவிர்த்து கோவில் குளமும் பண்ணை குளமும் அந்த காலத்தில் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய குளங்கள். அங்கிருக்கும் பெரும்பாலானவர்களின் தொழில் வேளாண்மைதான். ஜாதியின் மீது அதிக பிடிப்பு கொண்டவர்கள். முத்துலிங்கம் மற்றும் குஞ்சம்மாளின் தம்பதியருக்கு 2 புதல்வர்கள். மூத்தவர் ராஜரத்தினம், இளைய புதல்வன் தான் வீரமறவர். நீண்ட நாட்களுக்கு பிறகு பிறந்த குழந்தை ஆதலால் மூத்த மகன் ராஜரத்தினத்தின் மீது இருவருக்கும் பாசம் கொஞ்சம் அதிகம்தான். வீரமறவருக்கும் தன் சகோதரர் என்றால் கொள்ளை பிரியம்தான். அண்ணன் தம்பி இருவரும் ராம லட்சுமணர் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தனர். முத்துலிங்கம் அந்த ஊர் தலைவர்களில் ஒருவராக இருந்தார். கூடவே கொஞ்சம் வசதி படைத்தவராகவே இருந்தார். மகன்கள் இருவருக்கும் திருமணம் செய்த பின்பும் பிரிந்து விடாமலே கூட்டு குடும்பமாகத்தான் இருந்தனர். முத்துலிங்கம் இறந்த பிறகு ஊர் தலைவர் பதவி மூத்தவருக்கு கிட்டியது. வீரமறவர் தம் சகோதரருக்கு உறுதுணையாக நின்றார். தம் மனைவிக்குள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தை பாதிக்காதவாறு இருவருமே பார்த்து கொண்டனர். மூத்தவருக்கு ஒரே ஒரு மகன்தான். வீரமறவருக்கு லட்சுமி, பாரதி வேந்தன் என 2 புதல்வர்கள். 4 தலைமுறைகள் கழித்து பிறந்த ஒரே பெண் பிள்ளை என்பதால் லட்சுமியின் மீது வீட்டில் இருந்த அனைவருக்குமே பாசம் அதிகம். அந்த வீட்டின் இளவரசி அவள். அவர்கள் மூவரையும் வேறுபாடு காட்டாமல் தான் வளர்த்திருந்தனர் பெற்றோர். அதிலும் லட்சுமிக்கு தன் உடன் பிறந்த தம்பியை காட்டிலும் பெரியப்பா மகனான அண்ணனின் மீதுதான் அதிக பாசம். மூத்தவர் தம் ஒரே மகனுக்கு அவர் மனைவியின் தம்பி மகளையே திருமணம் செய்து வைக்க முடிவு செய்திருந்தார். அந்த கிராமத்திலேயே முதலில் வெளியூர் சென்று மேலே படிப்பது அவர் மகன்தான்.
படித்த இடத்திலேயே ஒரு பெண்ணை காதலித்தார் அவர். அவர் படிப்பு முடியும் சமயம் அவரிடம் கேட்காமலேயே மாமன் மகளுக்கும் அவருக்கும் கல்யாணத்திற்கு தேதி குதிக்க வீட்டுக்கு வந்தவர் அதிர்ந்து போனார். தன் காதலை பற்றி பெற்றோருக்கு எவ்வளவோ எடுத்து கூறியும் அவர்கள் ஜாதியை காட்டியும் மறுத்ததால் அவர் திருமணத்திற்கு முதல் நாள் ஓடி சென்று அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டார். அதனால் இவர்கள் ஏற்பாடு செய்திருந்த திருமணம் நிற்க அவமானம் தாங்காமல் ராஜரத்தினமும் அவர் மனைவியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருமணம் முடிந்து ஊருக்கு வந்தவர் தம் பெற்றோரின் மரணத்திற்கு தாமே காரணமாகிவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் மனவேதனையுடன் அங்கிருந்து திரும்பி சென்றவர்தான். அதன் பின் அவர் எங்கே இருக்கிறார் என யாரும் அறிய முடியவில்லை. அவரும் இந்த ஊருக்கு திரும்பி வரவில்லை. இந்த துக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்குள்ளேயே அந்த துன்பம் அவர்களுக்காக காத்திருந்தது. அடுத்ததாக லட்சுமிக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து மிக விமர்சையாக ஊரை மெச்சும்படி கோலாகலமாக திருமணம் நடந்தேறியது. திருமணமான புதிதில் வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக தான் சென்று கொண்டிருந்தது. லட்சுமிக்கு 7ஆம் மாதம் வளகாப்பம் முடிந்து அவள் தாய் வீட்டில் விட்டு சென்றார் அவள் கணவர். அதுவரை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் அப்போதுதான் புயல் வீச தொடங்கியது. லட்சுமி 9 மாத கர்ப்பமாக இருக்கும்போது தவறி கீழே விழுந்து விட்டார். வெளியூரில் மருத்துவமனையில் சேர்த்த போது பனிக்கடம் உடைந்து விட்டது என்றார்கள். கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான், ஆபரேஷன் செய்துதான் குழந்தையை வெளியே எடுக்க வேண்டும் என்றார்கள். ஒரு வழியாக தாயையும் சேயையும் நலமுடன் காப்பாற்றினார்கள். பிறந்து 1 மாதம் வரை யாழினி இன்குபேட்டரில் தான் வைத்திருந்தார்கள். லட்சுமியும் 1 மாதம் மருத்துவமனையில் தங்கி ஓய்வெடுத்தார். இந்த நாட்களில் லட்சுமியின் கணவருக்கு எத்தனையோ முறை தகவல் சொல்லியும் அவர் மனைவியையும் குழந்தையும் வந்து பார்க்கவில்லை. ஒரு வழியாக குழந்தையையும் தாயையும் தேற்றி வீட்டுக்கு அழைத்து வந்திருந்தனர். அவர்கள் வீட்டுக்கு வந்த 2ஆம் நாள் சின்ராசு மூச்சிறைக்க ஓடி வந்தான். என்ன சின்ராசு, எதுக்கு இப்போ மூச்சிறைக்க ஓடி வர என்றார் வீரமரவர். அது வந்து சித்தப்பு, நம்ம லட்சுமி புருஷனை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சாம். அவன் சொன்ன செய்தி கேட்டு அறக்க பறக்க விழுந்தடித்தபடி அவர்கள் காவல் நிலையம் சென்றாள். லட்சுமியும் அடித்து பிடித்து கை குழந்தையை தூக்கி கொண்டு அவர்களுடன் செல்ல அதைவிட பேரதிர்ச்சி ஒன்று அங்கே அவர்களுக்காக காத்திருந்தது. தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.